இல்ல ஒரு பிராக்டிக்கலான ஒரு முடிவு தீர்வு தேடி போறோம் அப்படின்னோம்னா, மது விலக்கு அப்படிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி தான் கருத்துக்கள் அதிகமா முன்வைக்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஆக்கேஷனலா குடிக்கிறவங்க இல்ல குடி நோயாளியா மாறினவங்க எல்லாருமே உடனடியா நாளையில இருந்து மது கிடையாது அப்படின்னு சொன்னா அது அடுத்த பின்விளைவுகள் ஏற்படுது. அங்கிருந்து கடத்தில் கொண்டு வருது, இன்னும் கள்ளச்சாராயம் பெறுகிறது, விஷ சாராயத்தை உருவாக்குறதுன்ற இன்னொரு ஒரு வீக்கமான இதுல தானே போகும். சோ மது அப்படிங்கிறது கண்டிப்பா கெடுதல் தான். ஆனா மது இல்லா தமிழகம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைன்றதான நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அங்க இருந்து கொண்டு வந்துருவாங்க, குடு நல்லா செத்து போயிடுவான், அப்புறம் இப்பெல்லாம் மாறிடுவான்னு. எப்ப நடந்திருக்கு அந்த மாதிரி? மதுவிலக்கு நீங்க அமல்படுத்தி ஒரு 10 வருஷம் தமிழ்நாட்டில் அப்படி இருந்து எவ்வளவு பேர் செத்து போயிட்டாம டேட்டா தான் கொடுங்க பார்ப்போம். இந்த மாதிரி சொல்லி சொல்லி உலகத்தை ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட நபர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அல்லது நம்முடைய பெருந்தகை பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, சாராயத்தால வரக்கூடிய வருமானம் குஷ்டரோகிகளில இருந்து வரக்கூடிய அமிர்தத்தை போன்றது. எனக்கு ஆட்சி நடத்த காசு இல்லாட்டி துண்டு தூக்கி தரல போட்டு பிக்சர் பண்ணி ஒழிய ஒரு நாள் சாராயம் வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்ப அந்த அண்ணாவின் தம்பிகள் தானே நீங்க, பெரியாரின் பேரங்கள் தானே நீங்க டாஸ்மாக் வந்து வித்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கேயாச்சும் உலகத்துல போன ஆண்டு 400 கோடி, இந்த ஆண்டு தீபாவளிக்கு 700 கோடி, பொங்கலுக்கு 1000 கோடி டார்கெட் வச்சு வித்து இந்த பெண்களின் தாலி இருக்கிற ஆட்சி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்க?